சத்ரபதி சிவாஜி மகாராஜின் அவைக்கு எதிரியான முல்லா அகமதின் மருமகள் ஒரு பரிசாக கொண்டு வரப்பட்ட போது சிவாஜி மகாராஜ் பெண்களின் மரியாதைக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளித்தார். மேலும் இவரை முழு மரியாதையுடன் இவரது மாமியார் வீட்டிற்கு திருப்பி அனுப்பி வையுங்கள் என்று உத்தரவிட்டார். இவரை முழு மரியாதையுடன் இவரது மாமியார் வீட்டிற்கு திருப்பி அனுப்பி வையுங்கள். இந்த சம்பவம் 1667ஆம் ஆண்டு நடந்தது. பீஜப்பூரின் சுபேதாரான முல்லா அகமதிற்கு சொந்தமான கல்யாண் கோட்டையின் மீது மராட்டிய படை தாக்குதல் நடத்தியது. தளபதி அபாஜி சோந்தேவ் தனது படைகளுடன் கோட்டைக்குள் நுழைந்தார். எதிரி பலவீனமடைந்து வெற்றி கிட்டத்தட்ட உறுதியானது. இந்த நேரத்தில் தளபதி அபாஜி சோந்தேவின் பார்வை முல்லா அகமதின் அழகான மருமகள் மீது விழுந்தது. அபாஜி சோந்தேவ் உடனடியாக வீரர்களுக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்த பெண்ணிற்கு எவ்விதத்திலும் சிறு மரியாதை குறைவும் ஏற்படக்கூடாது. இவரை முழு மரியாதையுடன் புனேவில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜின் அவைக்கு அனுப்பி வையுங்கள் என்றார். பல்லக்கு அலங்கரிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டு அந்த பெண் புனேவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பயணம் முழுவதும் யாரும் அவளை தவறான பார்வையில் கூட பார்க்க கூடாது என்று வீரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பல்லக்கு அவையை வந்தடைந்த போது அங்கிருந்த அனைவரும் அமைதியாகினர். அபாஜி சோந்தேவ், மகாராஜ், இது கல்யாண் வெற்றியின் ஒரு சிறப்பு பரிசு என்றார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் மூச்சை அடக்கி காத்திருந்தனர். மகாராஜ் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார் என்று அரசவையினர் சிந்தித்துக் கொண்டிருந்தனர். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அந்த பெண்ணை அமைதியான கண்களுடன் நோக்கினார். சில நொடிகள் யோசனைக்கு பிறகு அவரது கண்களில் ஒரு தனித்துவமான மென்மை தோன்றியது. அவர் மெதுவாக கூறினார், இந்த பரிசு உண்மையிலேயே விலை மதிப்பற்றது. ஆனால் இதன் உண்மையான மதிப்பும் மரியாதையை தவிர வேறொன்றும் இல்லை. பின்னர் மகாராஜ் அவராகவே முன்வந்து மிகவும் மென்மையான குரலில், வழியில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டதா என்று கேட்டார். அதற்கு பிறகு அவர் கூறிய வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தின. என் தாயும் உங்களை போலவே அழகாக இருந்திருக்க கூடாதா? அப்படி இருந்திருந்தால் ஒருவேளை நானும் உங்களை போல் அழகானவனாக பிறந்திருப்பேனோ? அரசவையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பெண்ணுக்கு மதிப்புமிக்க நகைகள், நேர்த்தியான ஆடைகள் மற்றும் தங்க நாணயங்களை வழங்குமாறு மகாராஜ் உடனடியாக உத்தரவிட்டார். பலமிக்க மற்றும் நம்பகமான ஒரு பாதுகாப்பு படை தயார் செய்யப்பட்டு அவள் முழு மரியாதையுடன் அவளது மாமியார் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டாள். அதே நாளில் சிவாஜி மகாராஜ் ஒட்டுமொத்த மராட்டிய ஸ்வராஜ்யம் முழுவதும் ஒரு கடுமையான விதியை அறிவித்தார். இனிமேல் எந்த ஒரு போரிலோ அல்லது தாக்குதலிலோ பெண்களும் குழந்தைகளும் வழிபாட்டு தலங்களும் ஒருபோதும் கொள்ளை பொருளாக கருதப்படக்கூடாது. இந்த சம்பவம் வெறும் கதையல்ல, இது சிவாஜியின் சிந்தனை. அவரது குணம் அவரது ஸ்வராஜ்யத்தின் உண்மையான ஆன்மா ஆகும். அவரது எதிரியான முகலாய வரலாற்று ஆசிரியர் காஃபி கான் கூட இந்த சம்பவத்தை பாராட்டியுள்ளார். உண்மையான வீரம் என்பது எதிரியை கொல்வதில் மட்டும் இல்லை, எதிரியின் சகோதரிகள் மற்றும் மகள்களுக்கும் உரிய மரியாதையை வழங்குவதில் தான் உள்ளது என்பதை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் நிரூபித்து காட்டினார்.